அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்ஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? ஸோ அன்னைக்கு வந்து ஃபஹீமுக்கு என்ன லஞ்ச் வந்து குடுத்து விட்டேன் அப்படின்னா, மினி இட்லி இருக்கு இல்லையா? அதுதான் குடுத்துருந்தேன். வீக்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் வந்து அவனுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் குடுப்பேன். குட்டி இட்லி அப்படி இல்லைன்னா சப்பாத்தி அந்த மாதிரி வந்து கொண்டு போவான். ஸோ அப்படி கொண்டு போற அன்னைக்கு மட்டும் மதியம் வந்து நல்லா ரைஸ வச்சு ஊட்டி விட்டுருவேன். மத்த நேரம் சாப்பிட மாட்டான். "வயிறு பசிக்கலம்மா" அப்படின்னு சொல்லிருவான். இட்லி வந்து நல்லா சூப்பரா மெத்து மெத்துன்னு வந்திருந்தது. அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து அவனுக்கு இட்லி பொடி தான் பிடிக்கும். ஸோ அத வச்சு குடுத்தாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆரஞ்சும், நட்ஸும் குடுத்து விட்டுட்டேன். பேக் பண்ணிவிட்டு ரயானுக்குமே அன்றைக்கி ஸ்கூல். ரயானுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ராவே வச்சு விட்டுருவேன். இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு, ஃபஹீமும் அவங்க அத்தாவுமே அன்றைக்கி ஒண்ணாவே கிளம்பியாச்சு. ஒரு 8:10க்குலாமே 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரயானையுமே கிளப்பி அவன கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். அன்னைக்கு ரயானுக்கு வந்து ரெகுலர் யூனிஃபார்ம் தான். ஸோ அவன விட்டுட்டு வரும்போது சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அங்கே சூப்பரா ஒரு குட்டி பூனை இருந்தது. அத தான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, சொரைக்காய் போட்டு சாம்பார், கேரட் பொரியல், அதுக்கப்புறமா வந்து சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சைட் பை சைடு வந்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தேன். சிக்கனுக்கு வந்து அது கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தேவையான மசாலா பொடி போட்டு இந்த மாரி விரவிட்டு, ப்ரெஷர் குக்கர்ல வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 3 விசில்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். லாஸ்ட்டா இறக்கும்போது வந்து கொஞ்சமா மிளகு பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறணும். இதோட ரெசிபி வேணும்னா நான் தனியா ஒரு வீடியோல போடுறேன். ஸோ அன்னைக்கு லஞ்ச் வந்து சூப்பரா வந்து ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு ஏபிசி ஜூஸ் இருக்கு இல்லையா? அதையுமே எனக்கு போட்டு வச்சுட்டேன். போட்டு வச்சுட்டு அம்மா வந்து ஒரு கொரியர் அனுப்பியிருந்தாங்க. பெருநாளைக்கு வந்து மட்டன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? வெட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அத வந்து நல்லா எண்ணெயில வந்து ஊற வச்சு பண்ணுவாங்க. அது சூப்பரா இருக்கும். அத தான் குடுத்து விட்டுருந்தாங்க. அது கூடவே ஃபஹீம்க்கு வந்து கிண்டர் ஜாயும், முறுக்கும் குடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த டே பார்த்தீங்கன்னா, அப்படிதான் போச்சு. இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.